Hi friends, good morning. அடுத்த வீடியோ அடுத்த 10 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு இலையில் நம்ம சொல்கிறதெல்லாம் நோட் பண்ணி வச்சு அதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் ஒரு 10 கொஷினை செல்ஃப் அசஸ்மெண்ட்டாக பார்க்க போகிறோம். ஆன்சர்ஸை நீங்களே நோட் பண்ணி வச்சுக்கிட்டு கடைசியில் நீங்கள் கிராஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நிறைய வீடியோஸ் போடலான்னு நம்மளுக்கு பிளான் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு கம்யூனிகேட் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு ஷேர் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து நம்ம அடுத்தடுத்த வீடியோ போடலாமா என்னங்கிறத நம்ம டிசைட் பண்ணலாம். நிறைய பேர் ஆனால் பார்க்குறாங்க. ஸோ கம்பேரிட்டிவ்லி நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். ஸோ ப்ரிப்ரேஷன் நல்லா பண்ணுங்கள். இதையும் ஸ்டேட் கவர்மெண்ட்டை தாண்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நல்ல வேகன்சிஸ் வருது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எய்ம்ஸு, பிஜிஐ, ஜிப்மர், நிம்மான்ஸு, இதை தவிர டெல்லியில் உள்ள ஹாஸ்பிட்டல், சண்டிகரில் உள்ள ஹாஸ்பிட்டல்ஸ், ஆர்ஆர்பி, இஎஸ்ஐசின்னு உங்களுக்கு தெரியாத இன்ஸ்டியூட்டில் நிறைய இன்ஸ்டியூட்டில் இருந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஃபிசிக்கல் தெரப்பிஸ்ட், அதாவது ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு நிறைய வேகன்சிஸ் வருது. நம்ம ரெகுலராக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்மளோட நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல் வேகன்சிஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக உள்ள வேகன்சிஸ்லாம் இருக்கும். உங்களுக்கு வேகன்சி இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. 71. A physical therapist suspects the patient is developing Bell's palsy. The physical therapist wants to test the function of the cranial nerve 7. Which one of the following would be the most appropriate testing procedures? A physical therapist suspects the patient is developing Bell's palsy. The physical therapist wants to test the function of the cranial nerve 7. Which of the following would be the most appropriate testing procedure? A. Test the taste sensation over the back of the tongue and activation of the facial muscles. B. Test the taste sensation over the front of the tongue and activation of the facial muscles. C. Test the sensation of facial muscles and sensation of the back of the tongue. D. Test the sensation of the facial muscles and sensation of the front of the tongue. ஸோ எது ரைட்டான ஆன்சராக இருக்கும் செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். 72. A patient has been diagnosed with the diabetes mellitus. A patient has been diagnosed with the diabetes mellitus. Which one of the following is not clinical symptoms of the diabetes mellitus? A. Polyphagia. B. Polyuria. C. Polytrypsia. D. கிறிஸ்டிசம். ஸோ யாருக்காவது இந்த ஹிரிசிட்டிசம் அப்படின்னா என்ன அப்படின்னு அந்த டெர்மினாலஜிஸ் தெரிஞ்சுன்னா யாருக்காவது சொல்லுங்கள். இதோட டெஃபினிஷன் தெரிஞ்சுன்னா இது ஜென்ரலாக எந்த கண்டிஷனில் இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். தென் 73. Mallet fingers is due to contraction of the FTP. FTP அப்படின்னா என்ன அப்படிங்கிறது எக்ஸ்பான்ஷன் தெரிஞ்சால் சொல்லுங்கள். FDP யாருக்காவது தெரியலனாலும் பார்த்துக்கோங்க. B. Rupture of the collateral slip of the extensor expansion. C. Rupture of the central slip of extensor expansion. D. Rupture of the volar plate. Then 74. Swan neck deformity is due to. சூப்பரான கொஸ்டின். ரிப்பீட்டடான கொஸ்டின் இது. Swan neck deformity is due to A. Contraction of the extensor digitorum communis. B. Intrinsic tightness. C. Contraction of the FDP. D. Rupture or laxity of the volar palate. இந்த ஸ்வான் நெக் டிஃபார்மிட்டி எந்த கண்டிஷனில் நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். மோஸ்ட் காமனாக டிப்பிக்கல் சிம்டம்ஸ் ஆஃப் த ஸ்வான் நெக் டிஃபார்மிட்டி எந்த கண்டிஷனில் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஸோ இங்கே எதனால் ஸ்வான் நெக் டிஃபார்மிட்டி வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கும் ஆன்சர்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 75. A patient who has suffered a cutting injury to the entire left half of the spinal cord at T8 level is being examined by the physical therapist. Which of the following impairments would be the most apparent on the ipsilateral lower extremity? A patient who has suffered a cutting injury to the entire half of the spinal cord at the level of T8 level in the being examined by the physical therapist. Which of the following impairments would be the most apparent on the ipsilateral lower extremity? A. Loss of pain and temperature sensation. B. Loss of movement and light touch sensation. C. Loss of peripheral smooth muscle contracture. D. Loss of coordination and accuracy. 76. Interpharyngeal therapy is not used for. 76. Interpharyngeal therapy is not used for muscle stimulation, pain relief, muscle re-education, wound healing. 76 correct answer. Then 77. Avascular necrosis of the scaphoid fractures occurs at proximal half
distal half, whole bones distal 1/3. 78 dash current is used for the stimulation of the innervated muscles. Dash current is used for the stimulation of the innervated muscles. Russian. B interpharyngeal type. C surged pharetic. D interrupted galvanic. Then 79 a physical therapist is evaluating 50 years old patient with a generally swollen right leg. A physical therapist evaluating 50 years old patient with a generally swollen right leg. The patient does not report any trauma. The patient does not report any trauma to the leg and describe the swelling as increasing gradually over the past 12 months. So swelling is increasing gradually over the last 12 months. The swelling is not pitting primarily below the knee. The leg is not red, hot, and the patient indicates this leg just feel heavy. What is the most likely origin of the swelling? Systemic infection, chronic inflammation, congestive heart failure, then lymphedema. Then 80. While examining the patient lumbar X-ray film, a physical therapist notices that the level L5 vertebra is displayed anteriorly on the sacrum by approximately 50% of the vertebral body. What is the condition is called? While examining the patient lumbar X-ray films, the physical therapist notices that the L5 vertebra is displayed anteriorly on the sacrum by approximately 50% of the vertebral body. What is the condition is called? Spondylosis, osteoporosis, spondylolithiasis, listhesis, scoliosis. So இதில் நல்ல terminologiesலாம் இருக்குது. Spondylosis, osteoporosis, spondylolithiasis, ஸ்கோலியோசிஸ். இந்த டெர்மினாலஜிஸ் எல்லாத்துக்கும் டெஃபினிஷன் தெரிஞ்சவங்க சொல்லுங்கள், தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ இதோட ஆன்சர்ஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 80க்கும் அதாவது லாஸ்ட்டு 10 கொஷினுக்கு ஆன்சர் சொல்கிறேன், 1 by 1 நோட் பண்ணிக்கோங்க. 10க்கு 10 யாராவது எடுத்துருக்கீங்களான்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ ப்ரிப்பரேஷன் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா 10க்கு 10 எடுக்க முடியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா எடுத்துடலாம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஆன்சர்ஸ் பார்க்கலாம். 80க்கு கரெக்டான ஆன்சர் சி, ஸ்பாண்டிலோலிஸ்தியேசிஸ். ஸ்பாண்டிலோலிஸ்தியேசிஸ் அப்படிங்கிறது தான் இதுக்கான கரெக்டான டெர்மினாலஜி. இந்த கண்டிஷனை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? ஸ்பாண்டிலோலிஸ்தியேசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து ஆக்சுவலி என்ன ப்ரெசன்டேஷனில் இருக்கும் அப்படின்னா, L5 vertebra, அதாவது வெர்டிப்ரா டிஸ்பிளேட் ஆன்டீரியர்லி ஆன் த சாக்ரம் பை த அப்ராக்சிமேட்லி 50% ஆன் த வெர்டிப்ரல் பாடி. ஸோ இப்படி இருந்தது அப்படின்னா தட் இஸ் கால்டு ஸ்பாண்டிலோலிஸ்தியேசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 79க்கு ரைட் ஆன்சர் டி, lymphedema. So generally it's called lymphedema. So swelling increase gradually over the last 12 months. Swelling is non-pitting primarily below the knee. No red, no hot, just indicating a leg just feeling heavy. So that is called lymphedema. That presentation is called lymphedema. அப்போ மற்றதெல்லாம் சிஸ்டமிக் இன்ஃபெக்ஷனில் வேறு என்னென்ன டிப்பிக்கல் சிம்டம்ஸ் இருக்கும், க்ரானிக் இன்ஃப்ளமேஷனாக என்னென்ன இருக்கும், கன்ஜக்டிவ் ஹார்ட் ஃபெயிலியரில் ஏன் இது இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன் வந்து கன்ஜக்டிவ் ஹார்ட் ஃபெயிலியருக்கும் லிம்ஃபெடிமாவுக்கும் டிஃபரன்ஷியேட் பண்ணுறாங்க, எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 78க்கு ரைட் ஆன்சர் சி, surged pharetic. Current is used for the stimulation of the innervated muscle. Then 77க்கு ரைட் ஆன்சர் ஏ, proximal half. Avascular necrosis, scaphoid fractures occurs at 77க்கு ரைட் ஆன்சர் ஏ, proximal half. ஸோ இதில் உங்களுக்கு கீழே உங்களுக்கு வந்து இன்னர்வேட்டட் மசில்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு யாருக்காவது தெரிஞ்சுன்னா நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். 78க்கு நல்ல டேர்மு. 77க்கு ரைட் ஆன்சர் ஏ. தென் 76க்கு ரைட் ஆன்சர் டி, wound healing. ஸோ interpharyngeal therapy is not used for the wound healing. அப்போது interpharyngeal therapy is indicated for muscle stimulation, pain relief, muscle re-education. இதுக்கெல்லாம் வந்து interpharyngeal therapy it's used for following these, not used in the wound healing. ஸோ 75க்கு ரைட் ஆன்சர்
B. So loss of movement and light touch sensation. So patient has suffered the cutting injury in the entire left half of the spinal cord at the T8 level. The physical therapist is examining following impairment would be the most apparent on the ipsilateral lower extremity. அப்படின்னா 75 right answer வந்து B. So loss of movement and light touch sensation. ஸோ இது வந்து இருக்கும். 74 right answer D. Rupture laxity of the volar plate. Swan neck deformity is due to எதனால swan neck deformity வருதுன்னா rupture அப்படி இல்லைன்னா laxity of the volar palate. ஸோ இந்த swan neck deformity எதில் வந்து டிப்பிக்கலாக இருக்கும் அதை பார்த்துக்கோங்க. 73 right answer B. Rupture of the collateral slip of the extensor expansion. Mallet fingers is due to B right answer. 73 right answer B. Then 72 so in diabetes mellitus which symptom is not present na 72 right answer D. Hirsutism. So அந்த hirsutism அப்படின்னா டெஃபினிஷனை பார்த்துக்கணும், எந்த கண்டிஷனில் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்க வேண்டியதான். தென் 71 right answer B. So B test the taste sensation over the front of the tongue and activation of the facial muscles. In the cranial nerve A7 that is called Bell's palsy. இதில் வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா 71க்கு B என்ன இருக்குன்னா என்ன பார்க்கணுன்னா taste sensation over the front of the tongue. So not back, front of the tongue, activation of the facial muscle. இதை வந்து நம்ம வந்து செக் பண்ணோம். 71க்கு ரைட் ஆன்சர் B. ஸோ கொஷின்ஸ்லாம் எப்படி இருந்தது, புதுசாக ஏதாவது தெரிஞ்சுன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.